Dear students, friends, welcome. இந்த வீடியோவில் பள்ளி கல்வித்துறையுடைய 2025-26 கல்வியாண்டிற்கான பள்ளி கல்வித்துறை நாட்காட்டி வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அகாடமிக் கேலண்டர் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேலண்டரில் வந்து என்னென்ன வந்து கவர்மெண்ட் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் ஒவ்வொரு மந்த் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஏப்ரல் வரைக்கும் எத்தனை நாட்கள் வந்து பள்ளிகள் வந்து இயங்கணும், எந்தெந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் விடுமுறை இருக்குது, குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் குறிப்பாக குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம்க்குலாம் எத்தனை விடுமுறை இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பள்ளி கல்வித்துறையுடைய 2025-26 கல்வியாண்டிற்கான இந்த அகாடமிக் கேலண்டரை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது எக்ஸாம். ஒவ்வொரு எக்ஸாமும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, இதற்கெல்லாம் விடுமுறை இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கிளாஸஸ் 6th to 12th வரைக்கும். இது ஜூலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜூலை 16, 17, 18 இந்த 3 நாட்களில் ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க. அடுத்து மிக முக்கியமாக குவார்ட்டர்லி எக்ஸாம். இது செப்டம்பரில் தான் எப்போயுமே ஆரம்பிக்கும். செப்டம்பர் 18லேருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா 9 நாட்கள் வந்து விடுமுறை கொடுக்குறாங்க. ரெண்டாவது செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கு பிறகு குவார்ட்டர்லி எக்ஸாம் இல்லை விடுமுறைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்து 11ஆம் தேதி கண்டக்ட் பண்ணி நவம்பர் 13 வந்து முடிக்கிறாங்க. நவம்பர் 11, 12, 13 ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வச்சு முடிச்சிடுறாங்க. மிக முக்கியமாக செகண்ட் டைம் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அரையாண்டு தேர்வு டிசம்பரில் 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 23ஆம் தேதி முடிக்கிறாங்க. விடுமுறை 12 நாட்கள். ஸோ ரொம்ப இந்த விடுமுறை நாட்கள் வந்து கொஞ்சம் மற்றைய கடந்த வருடங்களை விட ஓரிரு நாட்கள் வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்கு. ஆனால் குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9 நாட்கள் விடுமுறையில் உங்களுக்கு பூஜா ஹாலிடேஸும் அதிலே வந்து கலந்து வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும். இது 10th, 11th, 12th இந்த 3 வகுப்புகளுக்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸும் வந்துடுது. அடுத்து செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 27 திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 4 வந்து முடிக்கிறாங்க. ஸோ 10th, 11th, 12th மாணவர்களே இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகேங்களா? ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் முழுமையான பாடத்திட்டத்தில் தேர்வுகள் எழுதுவீங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், 10th மட்டும்தான் தேர்ட் டிவிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஆனுவல் எக்ஸாம், தேர்ட் டைம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 24ஆம் தேதி முடிக்கிறாங்க. அதுதான் இந்த 2025-26 கல்வியாண்டுடைய கடைசி வேலை நாட்கள். மொத்தம் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு 36 நாட்கள் வந்து கோடை விடுமுறை கிடைக்குது. அரையாண்டு தேர்வுக்கு 12 நாட்கள் கிடைக்குது. காலாண்டு தேர்வுக்கு 9 நாட்கள் கிடைக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 210 நாட்கள் வந்து வேலை நாட்களாக இருக்குது. எல்லா சாட்டர்டேஸுமே, சனிக்கிழமை அனைத்துமே விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளி வேலை நாள் கிடையாது. ஆனால் மெட்ரிக் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு அனைத்து சனிக்கிழமையுமே உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் தான். இது அல்லாமல் இதோடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th பிறகு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்னென்ன கேரியர் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, ஹைடெக் லேப் உடைய ஷெடியூல்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. லைஃப் ஸ்கில், வாழ்வியல் திறன்கள் என்னென்ன நடத்த போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எந்தெந்த மந்த் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேலண்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார்கிட்டையுமே எந்த டவுட்டும் கேட்க வேண்டாம். நீங்கள் இந்த கேலண்டரில் ஒவ்வொரு மந்த்து செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் வந்து என்னென்ன விடுமுறை இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒவ்வொரு மந்த்துமே என்னென்ன எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் ஃபஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி, தேர்ட் மிட்டம், அன்னுவல், ரிவிஷன் எக்ஸாம் அனைத்திற்குமே பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த எக்ஸாம் டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கேலண்டர் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.